ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் மாமோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மாமோஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்ப்போம். 2 கப் கேபேஜ், 1 கப் கேரட், பெப்பர், சால்ட். இது மைதாவில் தான் பண்ணுவாங்க. நான் ஹெல்த் கான்சியஸ்க்காக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஆயில் தேவையான அளவு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா வேணும்னா உங்கள் ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம். பட் நான் எதுவுமே போகிறதில்ல, சிம்பிளாக ப்ளைனாக தான் பண்ண போகிறேன். ஒரு வெஜிடபிள் மாமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் மைதா போட்டுக்கிறோம், கோதுமை மாவு, இதுக்கு தேவையான உப்பு, டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி ஆயிலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பூரி பார்த்துக்கு சாஃப்டாக பிணைஞ்சிருக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரெக்டாக கெட்டியாக பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சது நல்லா மீட் பண்ணணும். நல்லா நீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இது நல்லா நீட் பண்ணிடுங்க. நல்லா நீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நல்லா நீட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம வெஜிடபிள் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டோம், சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டோம். இப்போ வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம சாட்டே பண்ண போகிறோம். கேபேஜ் போட்டுக்கலாம், கேரட், இது தேவையான சால்ட்டு போட்டு ஜஸ்ட் ஒரு சாட்டே 10-15 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் பாயில் ஆகிடும். அதே போதும். பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லெட் போட்டு 10 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா அது நல்லா குக் ஆயிடுச்சு. வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இல்லை, சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆச்சு. மறுபடியும் இந்த மாவை நல்லா நீட் பண்ணிட்டு நம்ம சின்னதாக சப்பாத்திக்கு போகிற மாதிரி மாவு தேய்ச்சி பருத்தி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸ் எடுத்திங்கன்னா போதும். நல்லா மாவு போட்டு சன்னமாக தேய்ச்சி எடுத்துருங்க. சின்னதாக இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம மாமோஸ் போகிற கட்டாக எடுத்துட்டோம். இதில் வந்து இந்த ஸ்டஃபிங்ஸ் பண்ணிடலாம். வெஜிடபிள் சென்டரில் வச்சுருங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா போதும். மாவு இழுக்கவே வேணாம். இழுத்திங்கன்னா மாவு பிஞ்சிரும். ஜஸ்ட் இங்கே கர்டன்ஸ் மாதிரி போ. இப்போ நம்ம போட்ட 1.5 கப் மாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மாமோஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்டீம், இன்னொன்று வந்து ஃப்ரை. ரெண்டுமே இப்படி ரெடி பண்ணிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் தண்ணி வச்சு கொதிச்சுட்டு இருக்கு. இல்லை மேல் தட்டை மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். மேல் தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் எண்ணெய் தடவை க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். தட்டில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ நம்ம மாமோஸ் மட்டும் வச்சு ஸ்டீம் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக வெந்துடும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் கூட போதும். கரெக்டாக 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டீம் ஆகி முடிஞ்சிடும். நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமோஸை பொரிச்செடுக்கலாம். ஸோ மாமோஸ் வந்து இது மாதிரி வெர்சடைலாக நிறைய மெத்தடில் பண்ணலாம். இப்போ நான் வெஜ் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் நீங்கள் மஷ்ரூம் பண்ணலாம், எக் பண்ணலாம், சிக்கன் பண்ணலாம், மட்டன் மாமோஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இதில் தந்தூரி மாமோஸ் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம சிம்பிள் பேசிக் தான் உங்களுக்கு பண்ணுறேன். இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு மாமோஸாக போட்டு எடுத்துடலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு மாமோஸாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆச்சுன்னா போதும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லாட்டி எண்ணெய் குடிச்சிடும். உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு, அதனால் தேவையில்லை. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து பிளேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்டீம் இன்னும் எடுக்கிறதுக்கு நீ 5 மினிட்ஸ் ஆகும். அதையும் பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மாமூஸ் வந்துருச்சு. இதே நீங்கள் வெறும் மைதாவை மட்டும் போட்டிங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இப்போ நம்ம கோதுமை போட்டோங்க நமக்கு இந்த கலரில் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடலாம். ஆயில் போட்டு வச்சங்காட்டி நம்ம ஒட்டாது. ஸோ மாமூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ண மாமூஸ், இது ஃப்ரை பண்ண மாமூஸ். எக்கோ இல்லை சிக்கனோ இல்லை மட்டனோ எது வேணால் ஸ்டஃப் பண்ணி இது பண்ண வைக்க முடியும். இது மைதா மாவில் பண்ணீங்க அப்படின்னா மாமூஸ் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ நம்ம கோதுமை பண்ணாங்காட்டி இந்த கலரில் இருக்குது. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.